வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமா கடந்த 2 தினங்களாக நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்குது. இதுல திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு ஜீவாதாரமா விளங்கக்கூடியது தாமிரபரணி நதி. இந்த தாமிரபரணி நதியானது பாத்தீங்கன்னா தற்போது, அதாவது நேற்று இரவு பெய்த கனமழை காரணமா இன்று ஏறத்தாழ 60,000 கனஅடி தண்ணீர் தற்போது தாமிரபரணி ஆற்றுல தூத்துக்குடியை நோக்கி போயிட்டு இருக்குது. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப போயிட்டு இருக்கிற நீர் ஸ்ரீவைகுண்டம் அணை அடையாறதுக்கு இரவு 11 மணி வாக்குல ஆகும். அதாவது இடையில இருக்கிற உபரி நீர்கள் கலக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது ஸ்ரீவைகுண்டம் அணையை எட்டும் போது அது ஏறத்தாழ 1,00,000 கனஅடி நீரை தொடலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதனால என்ன பண்ணாங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான பகுதிக்கு போகணும். இதை அந்த அரசு அதிகாரிகள் உடனடியாக அது குறித்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா, அது போக பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சிற்றாறு பகுதியிலிருந்து வரக்கூடிய வெள்ள நீரும் இணையறதால கிட்டத்தட்ட 20,000 கனஅடி கூடுதலாக வரும். அதாவது பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 1,00,000 1,20,000 கனஅடி தண்ணீர் நாளைக்கு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ள தாமிரபரணி நதிக்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் போகலாம். அதனால அந்த கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் உடனடியாக வெளியேறணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பகுதிகள், அதாவது இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அங்க போக்குவரத்து தற்போது மாற்றப்பட்டிருக்கு. நேரடியாக திருச்செந்தூருக்கு போக முடியாத அளவுக்கும், அதாவது திருச்செந்தூர்ல வரக்கூடியவங்க, அதே மாதிரி தூத்துக்குடி செல்லக்கூடியவங்க, தூத்துக்குடியிலேருந்து ராமேஸ்வரம் போகக்கூடியவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 18 வகையான பாதைகள் மாற்றப்பட்டு கொடுத்திருக்குது. அதே மாதிரி தூத்துக்குடி வழியாக ஸ்ரீ கோவில்பட்டி செய்யக்கூடியவங்களுக்கு போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கு. திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மழையோட நீர், அதாவது இந்த தாமிரபரணியில போயிட்டு இருக்கிற வெள்ள நீர் நாளை மதியத்திற்கு மேல் புன்னைக்காயல் அப்படிங்கிற பகுதியில கடல்ல கலக்கலாம்னு சொல்லி கருதப்படுற சூழ்நிலையில தூத்துக்குடி மாவட்டமானது ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில விளங்குறதான் மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் உடனடியாக, அதாவது இன்று இரவுகளுக்குள்ள ஏறத்தாழ 1,00,000 கனஅடி தாமிரபரணி ஆற்றுக்குள்ள வந்துடலாம் அப்படிங்கிற காரணத்தினால உடனடியாக அந்த தாழ்வான பகுதிகளில் இருக்கிற பொதுமக்கள் உடனடியாக முகாம்களுக்கு போகணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களை பத்திரமா வெளியேற்றதுக்கு உண்டான அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்கிறாரு. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.